அனைவருக்கும் வணக்கம். அ மனுஸ்மிருதியுடைய பிரதிகளை சில அ பெண்களை பற்றியும், சூத்திரர்களை பற்றியும் மனுஸ்மிருதி என்ன சொல்லுது அப்படின்ற மொழிபெயர்ப்பு அ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருமா அவர்களினுடைய வழிகாட்டுதல்ல, அவர்களுடைய முன்னெடுப்புல 1,00,000 பிரதிகள் இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. இதற்கு என்ன தேவை இருக்கிறது? இதற்கு என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனுஸ்மிருதி அப்படின்றது ஒரு புக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனசிலும் அ முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய அளவுக்கு லக்ஸரி இருக்கிற சில பேருனுடைய வாயிலும், அ இந்த மனு அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சனாதனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இல்ல இது சமத்துவத்துக்கு எதிரான விஷயங்கள் இது எல்லாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. அ பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ வலியுறுத்துது. அ ஃப்ரெட்டர்னிட்டி இந்திய மக்கள் அனைவரும் சகோதர, சகோதரிகளாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லை அப்படின்றத வலியுறுத்துகிறது. இதையெல்லாம் வலியுறுத்துகிற அண்ணல் அம்பேத்கர் அளித்த இந்த அ மற்றும் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு போராடிய நம் அ யூ நோ இந்த தேசத்தை உருவாக்குவதற்கு சிற்பிகளாக இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து அளித்த செக்யூலரிசம்ன்ற ஒரு கான்செப்ட் ஆகட்டும், சமத்துவம்ன்ற ஒரு கான்செப்ட் ஆகட்டும், அ இந்த பிரதர்ஹுட், இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆகட்டும், அது அத்தனையுமே ஒரு அதிகபட்ச தொந்தரவுக்கு உள்ளாகுகின்ற, அதிகபட்ச அ பிரச்சனைக்கு உள்ளாகுகின்ற, இன்னும் சொல்லப்போனா ஏளனத்துக்கு உள்ளாகுகின்ற காலகட்டத்தில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, யாருக்கெல்லாம் முட்டாள்தனமா இருக்கிறதுக்கான லக்ஸுரி அமைஞ்சிருக்கோ, அவங்களுடைய வாயிலெல்லாம் தொடர்ச்சியாக இந்த சனாதனம், மனு இந்த வார்த்தைகள் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். உண்மைக்கு புறம்பான திரிபுகளை பார்க்குறோம். அ சமகாலத்தில இவ்ளோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்தில, யாருமே ஒரு நிமிஷத்தில போய் வீடியோ எடுத்து போட முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில கூட, எந்த விதமான அபாண்டங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன அப்படின்றது நமக்கு தெரியும்போது, எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி எப்பயோ அ பண்ணி வச்ச ஒரு அ மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய உளறலாக, பிதற்றலாக மட்டுமே இருக்க முடியக்கூடிய மனு அப்படின்ற ஒரு விஷயத்த, இன்னைக்கும் வந்து மக்களுக்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற உத்வேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதற்கான எதிர்வினை அப்படின்றது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அந்த அ ப அ சமத்துவத்துக்கு எதிரான, சகோதரத்துவத்திற்கு எதிரான அ பெண்கள் மற்றும் சூத்திரர்கள் இவங்கள எல்லாமே வந்து கீழ போட்டு நசுக்குறதுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக் குடுக்கக்கூடிய, அதை அ பு அது 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 சொன்னா அது வந்து அப்பல்லாம் இதுவே லெட்டர்ஸே கிடையாதுங்க. தப்பான டிரான்ஸ்லேஷன்ங்க அப்படின்னு 1000 சொன்னாலும், சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்றத யாருமே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பழமையான ஒரு புத்தகத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற இத்தனை விஷயங்களை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது புத்தகங்கள்ல இல்ல, அது எழுத்துக்கள்ல இல்ல, அது காகிதத்துல இல்ல, ஓலைகள்ல இல்ல, அவங்களுடைய அவங்களுடைய இல்ல. நம்ம அத்தனை பேருடைய மனசுலயும், உடம்புலயும், ரத்தத்திலயும், மூளையிலயும் பதிக்கப்பட்டிருக்கு. நம்ம எதிர்த்து போராட வேண்டியது மனுவை அ மனு மனு த மனு ஸ்மிருதி அப்படின்ற இந்த புத்தகத்தை எதிர்த்து மட்டுமல்ல, அதை அதை அட்வொகேட் பண்ணுற சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியும் இல்ல. பல சமயங்கள்ல நம்ம மைண்ட்ல புகுந்திருக்கிற இந்த கருத்துக்களை எதிர்த்து, நம்மளுடைய சொந்த கருத்துக்களையுமே எப்பயுமே நம்ம வந்து வேல்யூ பண்ணி பார்க்க வேண்டிய, புடம் போட்டு பார்க்க வேண்டிய அ சமயத்துல நம்ம இருக்கோம். அத நம்ம பண்ணல அப்படின்னா, நம்ம காலத்தால் முன்னேறி செல்லுவது அப்படின்றது, அ மேபி வருஷங்களை வேணா நம்ம கடந்துரலாம். வயது வேணா நமக்கு ஆயிரலாம். பட் எந்த விதமான அ யூ நோ குரோத் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு முன்னோக்கி செல்லுகிற காலம் மொத்த உலகமும் எதை நோக்கி முன்னேறி தனிமனித உரிமை அப்படின்ற விஷயத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறதோ, அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நாம் பின்தங்கி விடுவோம் அப்படின்றது தான் உண்மை. இத நம்ம ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்ஷியன்ட் வரலாறு, அதாவது பண்டைய வரலாறு அப்படின்றது அ மதங்களின் தோற்றமும், மூட பழக்கவழக்கங்களும் நிறைந்த, இயற்கை வழிபாடுகள் நிறைந்த, இந்த மாரி வேரியஸ் விஷயங்களோட இருக்கிறது பண்டைய வரலாறு. இடைக்கால வரலாறு அப்படின்றது நிலப்பிரபுத்துவம்,
இந்த மாதிரியான அடிமை முறை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வளர்த்தது இடைக்கால வரலாறு. மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்றது தேசியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைத்து தேசியம் வளர்க்கப்பட்டது இந்த மாடர்ன் வரலாறு அப்படின்றது. இப்போ கான்டெம்பரரி வரலாறு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா, எதிர்கால வரலாறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த எதிர்கால வரலாறு அப்படின்றது மதங்களை மையமாக வைத்தோ, ஒரு 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 அடிமை முறையை மையமாக வைத்தோ, ஒரு தேசியத்தை மையமாக வைத்தோ இருக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. அது தனிமனித உரிமையை நோக்கிய ஒரு விஷயமா இருக்கணும். பெர்ஃபெக்ட் அப்படின்றதுல பெர்ஃபெக்ட் தான் இருக்கு. அதுல பார்ஷியல் பெர்ஃபெக்ட், செமி பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ நம்ம மனித உரிமையை நோக்கி நகர்ந்து செல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பழைய கட்டுக்கள்ல இருந்து நம்ம முன்னேறி சென்று கொண்டிருக்கும்போது, நம்ம கால சுத்தி பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷ கொடிகளின் தலைகளிலிருந்து நம்ம வந்து விடுவிச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்தனை விஷயங்களையும் அதனுடைய எதிர்மறையான விஷயங்களை ஹைலைட் பண்ணி அந்த விஷயம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதுல இருந்து நம்ம வெளியிடணும் அப்படின்றது இந்த செஷன்ல வந்து நம்மளுடைய மைண்ட்ல இருந்து நமக்கே தெரியாம ஊடுருவி இருக்கிற மனுவையும் நம்ம பிடுங்கி போடுவதுதான் இந்த செஷனுடைய நோக்கம். அலாங் வித் மனு ஸ்மிருதி அப்படின்றது ஒரு மட்டமான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றதையும் அதுவும் கூட ஏற்கனவே நம்ம இதை பண்ணியிருக்கோம். பூங்குன்றனர் அவர்கள் எழுதிய பொசுங்கட்டு மனு தர்மம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம சிதம்பரத்துல வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த மனுவை இலவசமாக கொடுக்கறதன் மூலமாக அதனுடைய கீழ்த்தரமான விஷயங்களை போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ற அந்த முயற்சியில நாமளும் பங்கெடுக்கிறோம். நன்றி. நான் இதை வாசிப்ப ஆரம்பிக்கிறேன். மனுஸ்மிருதி முன்னுரை. முனைவர் தொல் திருமாவளவன். இந்தியாவை ஆளுவது மனுஸ்மிருதியே. மனுஸ்மிருதி எங்கே உள்ளது? தற்போது புழக்கத்தில் இல்லாத ஒன்றை பற்றி ஏன் பேச வேண்டும்? இப்படி சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். சிலர் அதன் விவரம் அறியாமல் கேட்பது சரி. ஆனால் எல்லாம் அறிந்திருந்தும் சிலர் வேண்டுமென்றே குதர்க்கமாக கேட்கின்றனர். இந்து சமூகம் எனப்படுவது முழுக்க முழுக்க மனுஸ்மிருதியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் அதனை அடிப்படையாக கொண்டே அது இயங்குகிறது. சமூகம், கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் என அனைத்துமே மனுஸ்மிருதி அடிப்படையிலான வரையறைகளை கொண்டே செயல்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. இந்து சமூகத்தினரின் இன்றைய வாழ்விலும் மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டமே அரசமைப்பு சட்டமாக இருந்து கோலோச்சுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த இந்திய அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்துவிட்டது என்றாலும் அரசியல் தவிர்த்து சமூகம், கலாச்சாரம் உள்ளிட்ட தளங்கள் அனைத்திலும் 100% மனு சட்டமே அரசமைப்பு சட்டமாக நடைமுறையில் இருக்கிறது. அரசியல் தளத்திலும் கூட நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளில் மட்டுமே சற்று நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இன்றைய அரசமைப்பு சட்டத்திற்கு இடம் கொடுக்கிறது. மற்றபடி அரசியல் தளத்திலும் கூட பெருமளவில் மனுஸ்மிருதியின் தாக்கமே மேலோங்கியுள்ளது. மனுஸ்மிருதி என்பது வைதிக மதம் என்னும் வேத மதத்தை பின்பற்றியோ மனுஸ்மிருதி என்பது வைதிக மதம் என்னும் வேத மதத்தை பின்பற்றியோருக்கென மனு என்பவரால் தொகுக்கப்பட்டதாகும். இதனை அவ்வேத மதத்தின் கொள்கை அறிக்கை மற்றும் அரசமைப்பு சட்டம் எனலாம். வேத மதம் என்பது ஆரியர் என்னும் மரபினத்தை சார்ந்தவர்களுக்குரிய கலாச்சார நிறுவனமாகும். அதனை பின்பற்றும் ஆரியர்களுக்கான வாழ்வியல் நெறிமுறைகள் மற்றும் சமூக அமைப்பு முறைகளை வரையறுத்துள்ள ஒரு கோட்பாட்டு ஆவணம்தான் மனுஸ்மிருதி ஆகும். வர்ணாசிரமம் என்பதுதான் மனுஸ்மிருதியின் அடிப்படையான கோட்பாடாகும். அக்கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்து சமூக அரச அமைப்பு முறையும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அச்சமூகம் சவர்ணாஸ் மற்றும் அவர்ணாஸ் என்னும் இரு பெரும் பிரிவுகளை கொண்டதென அது வகைப்படுத்துகிறது. அவற்றில் சவர்ணா பிரிவு 4 வர்ண அடுக்குகளை கொண்டதாகும். அவர்ணா பிரிவு அதற்கு உட்படாத எதிர்கருத்தியலை கொண்டதாகும். சவர்ணா எனப்படும் 4 வர்ண சமூக அமைப்புக்கான வாழ்வியல் நெறிமுறைகளை வரையறுத்திருப்பதே மனுஸ்மிருதி ஆகும். அத்தகைய மனுஸ்மிருதியின் கோட்பாடாக விளங்கும் வர்ணாசிரமத்தின் மைய கருப்பொருள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்னும் கருத்தியலே ஆகும். மனுஸ்மிருதியின் கருப்பொருள் வர்ணாசிரமம். வர்ணாசிரமத்தின் கருப்பொருள் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வின் கருப்பொருள் பாகுபாடு. பாகுபாட்டின் கருப்பொருள் ஆதிக்கம். ஆதிக்கத்தின் கருப்பொருள் உழைப்பு சுரண்டல். எனவே உழைப்பு சுரண்டலுக்கான மூல கோட்பாட்டு ஆவணம்தான் மனுஸ்மிருதி.
உழைப்பு சுரண்டல் உலகம் முழுவதும் உள்ளது. வலியோர், எளியோர் என்னும் முரண்பாட்டின் விளைவாக இது நிகழ்கிறது. ஆனால் இந்திய மண்ணில் மனுஸ்மிருதி வரையறுத்துள்ள வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் உயர்வு தாழ்வு என்னும் பாகுபாடு வழியாகவே உழைப்பு சுரண்டல் நிகழ்கிறது. அத்துடன் உடல் உழைப்பு செய்வோர் மிகவும் கீழானவர்கள், இழிவானவர்கள் என்னும் தாழ்வு மனநிலையை கட்டமைத்து அவர்கள் மீண்டெழ இயலாத வகையில் முடக்கி சுரண்டலை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது எதிர்ப்போ, கிளர்ச்சியோ, புரட்சியோ வெடிக்காத வகையில் மக்களை பிளவுபடுத்தியும் உயர்வு தாழ்வு என்னும் உளவியலால், வர்ணத்தால், சாதியால், பாலினத்தால் உயர்ந்தோர் எனப்படுவோர் எளியோரின் உழைப்பை சுரண்டும் கொடுமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஏதுவாக மனுஸ்மிருதி வழிவகை செய்கிறது. மனுஸ்மிருதியின் இத்தகைய ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் சுரண்டல் ஆகியவற்றால் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக பாதிக்கப்படுவது சூத்திர வர்ண சமூக பிரிவினரும், அவர்ண சமூக பிரிவினரும், 4 வர்ணங்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக பெண்களும் ஆவர். மனுஸ்மிருதி தீண்டப்படாதோர், பழங்குடியினர் ஆகிய அவர்ண பிரிவினரை பற்றி ஏதும் குறிப்பிடவில்லை. ஏனெனில் அவர்கள் 4 வர்ணங்களுக்குள் அடங்கவில்லை. எனவேதான் அவர்கள் அவர்ணஸ்தர் என அழைக்கப்படுகின்றனர். ஆனாலும் அவர்களை இந்துக்கள் என்னும் வரையறைக்கு உட்படுத்தி அவர்கள் மீது ஆதிக்கம் செய்வதும், ஒடுக்குமுறைகளை ஏவுவதும், அதன் வழி அவர்களின் உழைப்பை சுரண்டுவதும், 4 வர்ணங்களுக்கும் கீழானவர்கள் என இழிவுபடுத்துவதும் தொடர்கிறது. அதே போல சவர்ணஸ்தர்களில் 4வது வர்ணமான சூத்திரர்கள் மற்றும் 4 வர்ணங்களையும் சார்ந்த மகளிர் ஆகியோர் ஒடுக்கப்படுவதும் சுரண்டப்படுவதும் தொடர்கிறது. அதற்கு மனுஸ்மிருதியின் வர்ணாசிரம கோட்பாடும் அதனை தொகுத்த மனு என்பவரும் தான் காரணமாகும். மனுஸ்மிருதியை எதிர்ப்பது ஏன்? புரட்சியாளர் அம்பேத்கர் 1917ஆம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தனது முதல் உரையினை நிகழ்த்திய போது, எனக்கு இறந்தவரை கொல்லும் ஆற்றல் இருக்குமானால் நான் மனுவை தேடிக்கொள்வேன் என்று ஆவேசமாக கொந்தளித்தார். அவர் அப்படி கொந்தளிக்க காரணம் மனு என்பவர் உருவாக்கிய மனுஸ்மிருதி தான். அந்த மனு என்பவர் சுமதி பார்கவா என்னும் வியாபாரம் செய்யும் பிரிவை சார்ந்த ஒரு வைசியர். அவர் மனுஸ்மிருதி மூலம் இந்தியாவில் நிலவும் சாதிய பிரிவுகளை நிலைப்படுத்தியதுடன் பார்ப்பன, பனியா சாதி கூட்டணிக்கான அடிப்படையை வகுத்தளித்தார். அந்த கூட்டணி இன்று வரை தொடர்கிறது. அது மட்டுமன்றி அந்த கூட்டணிக்கு பணி செய்யும் அடிமை சமூக பிரிவாகவே சூத்திரர்களை அடையாளப்படுத்தினார் மனு. இந்த சாதி கூட்டணிக்கு தடையாக இருந்த சத்திரியர்கள் துடைத்தெறியப்பட்டார்கள் என்பதை பரசுராமர் கதை கூறுகிறது. அதாவது சத்திரிய வர்ணத்தை முற்றாக அழித்தொழிக்கும் வகையில் சத்திரிய இனப்படுகொலையை செய்தார் பரசுராமர். சத்திரிய குல பெண்களின் கருவறைவில் இருந்த குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் கொன்று சத்திரிய வம்சத்தை சார்ந்த 21 தலைமுறைகளை பூண்டோடு அழித்தொழித்தார் என அக்கதை கூறுகிறது. அதாவது பார்ப்பனர்களின் நலன்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களின் வம்சத்தையே அழித்தொழிப்பது என்ற மேலாதிக்க வெறிதான் பார்ப்பனியமாகும். அத்தகைய பார்ப்பனிய மேலாதிக்க வெறித்தனத்தை இம்மண்ணில் நிலைநிறுத்திய கோட்பாடுதான் மனுஸ்மிருதியாகும். அது மட்டுமன்றி பார்ப்பனர் அல்லாத பிற வர்ண சமூகங்களை சுயமாக சிந்திக்க விடாமலும் புராண மாயைகளில் சிக்க வைத்து முடக்கி வைத்திருக்கிறது. மேலும் பிறப்பு முதல் இறப்பு வரையில் அவர்களை கட்டுப்படுத்தி வழிநடத்துகிறது. அந்த அளவிற்கு மனுஸ்மிருதியானது கடவுள், ஆன்மா, மறுபிறப்பு, சொர்க்கம், நரகம் போன்ற கற்பிதங்களின் மூலம் ஒரு வகையான கருத்து மாயையினை உருவாக்கி சுய சிந்தனைக்கு இடமில்லாமல் தடுத்து வைத்திருக்கிறது. அத்துடன் மனு தர்மத்தை மீறும் சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் அளிக்கப்படும் தண்டனைகள் மூலம் ஒரு பேரச்சத்தையும் உருவாக்கி இருக்கிறது. அக்காலத்தில் மன்னர்களை வளைத்து போட்டு மனு சட்டத்தையே அரசமைப்பு சட்டமாக ஏற்க செய்து அதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினர். அதன் மூலம் சூத்திரர்கள் மற்றும் பெண்களுக்கு கல்வியை மறுத்து அவர்களை மூட நிலையிலேயே கிடக்கவும் நீடிக்கவும் செய்தனர். அத்துடன் மனுஸ்மிருதி, வேதங்கள் உள்ளிட்ட இந்துக்களின் புனித மூல நூல்களை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வராமலும் தடுத்து விட்டனர். அத்தகைய தடையினை மனுஸ்மிருதியை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதாவது சூத்திரர்கள் மற்றும் பெண்கள் வேதம் உட்பட எந்த புனித நூல்களையும் கற்கக்கூடாது என்றும், பார்ப்பனர்கள் அவர்களுக்கு கற்பிக்க கூடாது என்றும் தடை விதித்துள்ளது. பெண்களுக்கு பூணூல் அணியும் உரிமை இல்லை என்பதால் அவர்களும் சூத்திரர்களே என்பது மனுவின் தீர்ப்பு. பார்ப்பனர்களின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் நரகத்திற்கு போவார்கள் என்றும் பயம் காட்டுகிறார் மனு.
பார்ப்பனர், சத்திரியர், வைசியர் ஆகிய 3 வர்ணத்தவருக்கும் சேவை செய்வதுதான் சூத்திரர்களின் கடமை. அவ்வாறு பணிவிடைகள் செய்வதன் மூலமே சூத்திரர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றும் கூறுகிறார் மனு. அது மட்டுமின்றி சூத்திரர்களின் பிறப்பே மிகவும் கீழானது என்று வரையறுத்திருக்கிறார். பெண்களை பற்றிய மனுவின் எண்ணம் மிக மிக இழிவானதாகும். அதாவது பெண்கள் இயல்பிலேயே சபல புத்தியுடையவர்கள், பிறப்பிலேயே தாழ்ந்தவர்கள், உறவு முறையற்று உடற்கூடலுக்கு முனைவார்கள் என்பதுதான் பெண்களை பற்றிய மனுவின் மதிப்பீடு. பெண்களை தனியே விடக்கூடாது என்றும் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையில் ஆண்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் பெண்கள் கல்வி கற்கவும் கூடாது என்றும் வலியுறுத்துகிறார் மனு. அது மட்டுமின்றி பெண்களுக்கு குழந்தையிலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்றும், கணவன் இறந்தால் அவளை உடன்கட்டை ஏற்றி அவனுடைய எரித்து விட வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் அவள் காலம் முழுவதும் மறுமணம் செய்யாமல் விதவையாக வீட்டில் முடங்கி இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இவ்வாறு பெண்களின் உரிமைகள் மற்றும் இயல்பான சுதந்திரத்திற்கு முற்றிலும் எதிராக உள்ளார் மனு. மேற்கண்ட வன்கொடுமைகளில் தற்போது கணவனோடு பெண்ணை எரிக்கும் சதி வழக்கம் மட்டும்தான் நடைமுறையில் இல்லை, மற்றவை எல்லாம் இன்றும் நடைமுறையில் உள்ளன. மனுஸ்மிருதியை படிக்கும் ஒவ்வொருவரும் இதனை புரிந்து கொள்ளலாம். RSS எதிர்ப்பது ஏன்? RSS என்பது இந்துத்துவம் என்கிற சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கும் ஒரு பயங்கரவாத அமைப்பாகும். இது இந்து மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதற்கு மாறாக மதத்தின் பெயராலும் வர்ணம் மற்றும் சாதி ஆகியவற்றின் பெயராலும் சமூகங்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் அமைப்பாக செயல்படுகிறது. அதன் அடிப்படையான நோக்கம் மனுஸ்மிருதியின் வர்ண சாதி பாகுபாடுகளை நீர்த்து போகாமல் நிலைநிறுத்துவதே ஆகும். அதன் மூலம் இந்து மத வழி தேசியத்தை கட்டமைப்பதும், இந்து மதம் சார்ந்த அரசை உருவாக்கி பார்ப்பனிய மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் ஆகும். அதற்கென மராட்டிய சித்பவன் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட பார்ப்பனிய மேலாதிக்க மதவெறி அமைப்பே RSS ஆகும். மராட்டத்தை ஆண்ட சத்ரபதி சிவாஜி மற்றும் அவரது சந்ததியருக்கு பின்னர் அவ்வாட்சியில் அமைச்சர்களாக இருந்த பேஷ்வாக்கள் என்னும் பார்ப்பனர்கள் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார்கள். பேஷ்வாக்களின் ஆட்சியில் மனுஸ்மிருதியை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தினர். அதனால் பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் அவர்ணர்களான தீண்டப்படாதோர், பழங்குடியினர் ஆகியோர் கடுமையான வன்கொடுமைகளுக்கு ஆளாயினர். இச்சமூக பிரிவினருக்கு கல்வி, அதிகாரம், சுதந்திரம் முதலியவை மறுக்கப்பட்டன. அத்துடன் அவர்கள் விலங்குகளை விட மிக இழிவாக நடத்தப்பட்டனர். இவ்வாறு பேஷ்வாக்களின் சனாதன கொடுங்கோலாட்சியின் வன்கொடுமைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் 1818 ஜனவரி 1 அன்று ஆங்கிலேய படையின் துணையோடு பீமா கொரேகான் என்னும் இடத்தில் அவர்களின் படையை தோற்கடித்து பேஷ்வாக்களின் அரசை தூக்கி எறிந்தனர். தோற்கடிக்கப்பட்ட பேஷ்வா பார்ப்பனர்களின் படை சிதறியோடியது. அப்படி ஓடியவர்களில் முக்கியமான கொங்கண பார்ப்பனர்கள் என்னும் சித்பவன பார்ப்பனர்களும் அடங்குவர். பிற்காலத்தில் அவர்களின் வழித்தோன்றல்கள் 107 ஆண்டுகள் கழித்து உருவாக்கிய இயக்கம்தான் RSS என்னும் பாசிச கலாச்சார தேசியவாத அமைப்பாகும். இந்த அமைப்பு உள்வாங்கிக் கொண்ட கொள்கை கோட்பாடுதான் மனுஸ்மிருதி ஆகும். அத்தகைய மனுஸ்மிருதியை மீண்டும் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக வேண்டுமென்பதே அவர்களின் முதன்மையான நோக்கமாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வர்ணாசிரம சமூக கட்டமைப்பை, சமூக ஒழுங்கமைப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதே அவர்களின் இறுதி இலக்காகும். அதற்கு சமூக நீதியை முற்றாக சிதைக்க வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டமாகும். சமூக கோட்பாடானது பழைய சனாதான சமூக ஒழுங்கை தளர்வுறச் செய்கிறது. மெல்ல மெல்ல காலப்போக்கில் அவ்வொழுங்கை தகர்த்து விடும் என்னும் அச்சத்தையும் உருவாக்குகிறது. அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக பரிமாணம் பெற வைக்கிறது. எனவே சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பது சனாதனிகளின் தவிர்க்க முடியாத தேவையாகிறது. அதன் அடிப்படையில் RSS அமைப்பினர் சமூக நீதிக்கு எதிராக நடத்தி வரும் வன்முறைகள் மற்றும் பயங்கரவாத செயல்கள் ஏராளமாகும். அவ்வாறு அவ்வமைப்பு கட்டவிழ்த்து விட்டுள்ள வன்முறைகள், கலவரங்கள், சாதிய மத மோதல்கள், குண்டுவெடிப்பு போன்ற பயங்கரவாத நடவடிக்கைகளை பற்றிய ஏராளமான உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் இணையத்தில் காண கிடைக்கின்றன. இத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளின் மூலம் பெரும்பான்மை மதவாதத்தை முன்னிறுத்தி சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பை விதைத்து பெரும்பான்மை இந்துக்களின் வாக்கு வங்கியை திரட்டி RSS பாஜக அமைப்பினர் ஆட்சி பீடத்தை கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில்
ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்தியாவின் அனைத்து ஜனநாயக நிறுவனங்களையும் கைப்பற்றி தங்கள் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்களை பற்றி நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் செயலாற்ற வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமையாகும். இந்து மக்களின் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் தங்களின் அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்துகின்றனர் RSS பாஜக அமைப்பினர் என்பதை இந்துவாக உணரும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மக்கள் அவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக உள்ளனர். ஆகவே மனித குலத்துக்கே ஒவ்வாத மனுஸ்மிருதியை உயர்த்தி பிடிக்கும் அவர்கள் அதனை உழைக்கும் மக்களிடமிருந்து மறைக்கும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஏனெனில் உழைக்கும் மக்கள் அதை கற்று அது நுட்பமான சதியை அறிந்து கொண்டால் அவர்களின் பார்ப்பனிய மேலாதிக்க நாசகார சிந்தனைகள் வெளிப்பட்டுவிடும் என்பதால் தான். எனவே அவர்களை அம்பலப்படுத்தும் வகையில் அவர்களின் சனாதன சதியை முறியடிக்கும் நோக்கில் இது விலையில்லா சிறு நூலாக வெளியிடப்படுகிறது. பார்ப்பன வர்ணத்தவர் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த மனுஸ்மிருதி நூல்கள் 3 ஒப்பீடு செய்து உருவாக்கப்பட்டுள்ள இச்சிறு வெளியீடு. இன்னொரு வாசிக்கிறேன். பார்ப்பன வர்ணத்தவர் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த மனுஸ்மிருதி நூல்கள் 3 ஒப்பீடு செய்து உருவாக்கப்பட்டுள்ள இச்சிறு வெளியீடு மனுஸ்மிருதியின் உண்மையான நோக்கங்களை தெளிவுபடுத்தும் என்று நம்புகிறேன். குறுகிய கால இடைவெளியில் இதனை தொகுத்து கொடுத்த விசிக துணை பொதுச் செயலாளர் தோழர் கௌதம சன்னா அவர்களுக்கும் இதனை அச்சிடுவதற்குரிய பணிகளை ஒருங்கிணைத்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கும் மற்றும் விரைந்து இதனை அச்சிட்டு வழங்கிய விடுதலை அச்சகத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவன் முனைவர் தொல் திருமாவளவன் MP, நிறுவனர் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நன்றி மக்களே. மனுஸ்மிருதியினுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பார்ப்போம். இப்போ மீரா ஆரம்பிக்கிறீங்களா? நன்றி காளி. தோழர்கள் ஒரே ஒரு அறிவிப்பு. தோழர்கள் பேச விரும்புறவங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். நிறைய வரும். அதாவது இது வந்து கிறிஸ்பா எடுக்கப்பட்ட தொகுப்பு இல்லையா? ஸோ நிறைய வரும். பெட்டர் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எது மறந்துட போறீங்க பேசும்போது, தொடர்ச்சியா கடைசியில பேசும்போது மறந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது பாயிண்ட்ஸ் தோணுச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பேசுங்கன்னு சொல்றேன். யாரோ மைக் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கீங்க. மேல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அத்தனை பேர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான், இது ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மைக் கொடுக்கப்படும். நன்றி. நான் ஆரம்பிக்கிறேன் காளி. ப்ளீஸ் மீரா. அத்தியாயம் 1. உலகை படைத்த பிரம்மா அது பல்கி பெருகும் பொருட்டு உலகம் உய்யும் பொருட்டு 4 வகையினரை 4 வருணத்தாரை படைத்தார். பரம்பொருளானவர் தம் தேகத்தை 2ஆக பிரித்து கொண்டு ஒரு பாகம் ஆணாகவும் மற்றொரு பாகம் பெண்ணாகவும் மாறினார். அந்த ஆண் அந்த பெண்ணிடம் விராட் புருஷனை சிருஷ்டித்தார். இப்போது மனு பகவான் பிரம்மதேவர் தம் கூற்றாக மனுவுக்கு எப்படி உரைத்தாரோ அதை அவ்வாறே இப்போது எடுத்துரைக்கிறார். இந்த தர்ம சாஸ்திரத்தை முதலில் உருவாக்கியவர் பிரம்மா. அவரே எனக்கு இந்த சாஸ்திரத்தை விதிமுறைப்படி உபதேசித்தார். நான் இதை மரீசி முதலான முனிவர்களுக்கு உரைத்தேன். பிரம்மதேவர் சூத்திரர்களுக்கு விதித்த தர்மமோ ஒன்றே ஒன்றுதான். அது அசூசையின்றி முதலில் கூறப்பட்ட 3 வருணத்தாருக்கும் பணிவிடை புரிதல். வேதங்களை உணர்ந்துள்ளதால் படைக்கப்பட்டவர்களுள் பிராமணன் மேலானவன். பூமியில் உள்ள அனைத்தும் பிராமணன் உடையது. எனவே பிராமணன் எல்லா செல்வங்களுக்கும் உடைமையாளன். அத்தியாயம் 2. பிராமண குழந்தைகளுக்கு வைக்கும் பெயர் சுபம் தரும் வண்ணம் இருக்க வேண்டும். சத்திரிய குழந்தைகளுக்கு பலம் தரும் வாசகமாக இருக்க வேண்டும். வைசிய குழந்தைகளுக்கு செல்வம் தரும் வாசகமாக இருக்க வேண்டும். சூத்திரர்களுக்கு ஏவலன் என்பதை அறியும் வகையில் பெயர் வைக்க வேண்டும். சரீர பரிசுத்திக்காக பெண்களுக்கு எல்லா கிரியைகளும் குறிப்பிட்ட காலத்தில் சாஸ்திர முறைப்படி, ஆனால் மந்திரங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். பெண்களுக்கு திருமணமே உபநயன கிரியை என்று சொல்லப்படுகிறது. பதிக்கு செய்யும் பணிவிடையே குருகுலவாசம். வீட்டு வேலைகளை நிர்வகிப்பதே அக்னிஹோத்திரம் என்னும் கிரியையாகும். 3 வருணத்தாரில் செல்வம், பந்துமுறை, வயது, அனுஷ்டானம், கல்வி ஆகிய 5 குணங்களில் அதிக குணங்கள் கொண்டவன் உயர்ந்தவன்.
சூத்திரர்களில் வயது முதிர்ந்தவன் உயர்ந்தவன். பிராமணர்களுக்கு ஞானத்தால் உயர்வு ஏற்படும். சத்திரியர்களுக்கு வீரியத்தால் உயர்வு ஏற்படும். வைசியர்களுக்கு தான தானியங்களின் பெருக்கால் உயர்வு ஏற்படும். சூத்திரர்களுக்கு வயது முதிர்ச்சியினால் உயர்வு ஏற்படும். ஆண்களை நிலைத்தடுமாற செய்யும் தன்மை பெண்களுக்கு உண்டு. எனவே அறிந்தவர்கள் பெண்கள் விஷயத்தில் நிலைத்தடுமாறாமல் இருக்க வேண்டும். வித்வானாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அவர்களை காமத்துக்கும் குரோதத்துக்கும் ஆளாக்கி தங்களுக்கு வசப்படுத்தும் சக்தி பெண்களுக்கு உண்டு. இந்திரியங்களின் கூட்டமானது மிகவும் பலமுடையது. விவேகம் நிறைந்தவனையும் தவறான வழியில் இழுக்கும். எனவே தாய், சகோதரி, மகள் இவர்களுடன் கூட தனித்திருக்க கூடாது. இந்த கணக்கெல்லாம் பெரியாருக்கு எழுதி வைப்பாங்க. ஆனா இவங்க மனு சாஸ்திரத்துலதான் இதெல்லாம் இருக்கு. இந்திரியங்களின் கூட்டமானது மிகவும் பலமுடையது. விவேகம் நிறைந்தவனையும் தவறான வழியில் இழுக்கும். எனவே தாய், சகோதரி, மகள் இவர்களுடன் கூட தனித்திருக்க கூடாது. பெண்ணாக இருந்தாலும் சூத்திரனாக இருந்தாலும் அவர்கள் நல்ல காரியங்களை செய்தவர்களாயின் அவர்களை பற்றி நன்கு ஆராய்ந்து அவை தன் மனதுக்கு இசைந்ததாகவும் சாஸ்திரத்துக்கு விரோதமில்லாததாகவும் இருந்தால் அவற்றை தானும் செய்யலாம். அத்தியாயம் 3. சூத்திரன் சூத்திர பெண்ணை மணப்பதே சிறந்தது. வைசியன் சூத்திர பெண்ணையும் வைசிய பெண்ணையும் மணக்கலாம். சத்திரியன் சூத்திர பெண்ணையும் வைசிய பெண்ணையும் சத்திரிய பெண்ணையும் மணக்கலாம். பிராமணன் சூத்திர பெண்ணையும் வைசிய பெண்ணையும் சத்திரிய பெண்ணையும் பிராமண பெண்ணையும் மணக்கலாம். சூத்திர பெண்ணை மணந்தவன் பதிதன் என்று அக்னி மகரிஷியும் கௌதம மகரிஷியும் கூறியுள்ளனர். சூத்திர பெண்ணிடம் புத்திரனை பெற்றால் அவன் பதிதன் என்று சௌனக மகரிஷி கூறியுள்ளார். சூத்திர பெண்ணிடம் பிறந்தவன் பதிதன் என்று பிருகு மகரிஷி கூறியுள்ளார். சூத்திர பெண்ணிடம் அதரபானம் செய்தவனுக்கும் அவளது நீண்ட மூச்சுக்காற்றுப்பட இருந்தவனுக்கும் அவளிடம் சந்ததியை உண்டு பண்ணியவனுக்கும் பிராயச்சித்தமே கிடையாது. சூத்திர மாணாக்கருக்கு கல்வி கற்பிப்போனும் சூத்திரனை ஆசிரியனாக கொண்டவனும் சூத்திரருக்கு தகுதி அளித்தமையால் தனது தகுதியை இழந்தவன் ஆகிறான். சூத்திரர்களுக்கு புரோகிதம் செய்பவன் தன் பந்தியில் அமர்ந்திருக்கும் எத்தனை பேரை தொடுகிறானோ அத்தனை பேர் சாப்பிட்ட பலனை அன்னதாதாவுக்கு கிட்டாதபடி அளிப்பான். வேதவித்தான பிராமணன் ஆசையினால் சூத்திரருக்கு புரோகிதம் செய்யும் பிராமணனிடம் இருந்து தானம் பெறுவானேயாகில் சுடாத மண்பானை நீரில் விழுந்தால் கரைந்து போவது போன்று நாசமடைவான். நியமிக்கப்பட்ட பிராமணன் தாழ் குலத்து பெண்ணுடன் கூடினால் தன்னை நியமித்த கர்த்தாவின் பாப மொத்தத்தையும் தான் அடைகிறான். சிராத்தத்தில் மிகுந்த அன்னத்தை சூத்திரனுக்கு கொடுத்தால் கொடுத்தவனான அந்த சிராத்த கர்த்தாவான மூடன் தலைகீழாக காலசூத்திரம் என்னும் நரகத்தில் விழுவான். அத்தியாயம் 4. மனைவியுடன் சேர்ந்து உண்ணலாகாது. மனைவி இருமும் போதும் தும்மும் போதும் கொட்டாவி விடும் போதும் சாவகாசமாய் தன்னிஷ்டத்துக்கு உட்கார்ந்திருக்கும் போதும் கணவன் பார்க்க கூடாது. பாழடைந்த வீட்டில் தனியாக படுத்துறங்க கூடாது. தன்னை விட கல்வியாலும் தனத்தாலும் மேம்பட்டவனை அவன் உறங்கும் போது எழுப்பக்கூடாது. மாதவிலக்கான பெண்ணுடன் பேசக்கூடாது. வேதவித் தன்னை அழைக்காத போது யாக கர்மாவில் கலந்து கொள்ள போகக்கூடாது. சூத்திரன் மன்னனாக இருக்கும் நாட்டில் வசிக்கக்கூடாது. தர்ம நெறிப்படி வாழாதவர்கள் அதிகமாக இருக்கும் கிராமத்தில் வசிக்கக்கூடாது. வேதத்துக்கு விரோதமான நெறிகளையுடைய பாஷாண்டிகள் அதிகமாக உள்ள கிராமத்தில் வசிக்க கூடாது. சண்டாளர்கள் வசிக்கும் கிராமத்திலும் வசிக்க கூடாது. சூத்திரனுக்கு இகலோகத்துக்கு பயன் தரக்கூடிய அர்த்த சாஸ்திரம் முதலான நூல்களை கற்று கொடுக்க கூடாது. தான் சாப்பிட்டு மிகுந்த உச்சிஷ்டானத்தை, அதாவது சாப்பிட்டு மிகுந்ததை
சிஷ்யன் அல்லாத சூத்திரனுக்கு கொடுக்க கூடாது. ஹவிஸில் மிகுந்ததை கொடுக்க கூடாது. அவனுக்கு தர்மத்தையும் விரதங்களையும் தானே நேரடியாக போதிக்காமல் இன்னொருவரை கொண்டு போதிக்க செய்ய வேண்டும். அவ்வாறன்றி எவன் இந்த சூத்திரனுக்கு தர்மத்தையும் விரதங்களையும் உபதேசிக்கிறானோ அவன் அந்த சூத்திரனோடு கூட அசம்விருதம் என்னும் பெயருள்ள நரகத்தில் விழுவான். சூத்திரர்கள் அருகில் வேதம் ஓதக்கூடாது. பிராமணனை அறிவுபூர்வமாக புல்லால் அடித்தாலும் 21 ஜென்மங்கள் நாய் முதலான ஈன பிறப்புகளை எடுக்க வேண்டி வரும். வேதமறியாதவன் செய்யும் யாகத்திலும் கிராம புரோகிதன் செய்யும் யாகத்திலும் பெண்களும் நபும்சகர்களும் செய்யும் யாகத்திலும் பிராமணன் போஜனம் செய்யக்கூடாது. இவர்கள் யாகத்தில் ஹோமம் செய்தால் அந்த ஹவிஸ் சாதுக்களுக்கு அலட்சுமிகரமாகிறது, தேவர்களுக்கு பிரதிகூலமாகிறது. எனவே இத்தகைய யாகங்களில் சாப்பிடக்கூடாது. பெரும் பாதகனின் அன்னம், நபும்சகனின் அன்னம், தாம்பீகக்காரனின் அன்னம், புளித்து போன பால், பழைய சாதம், சூத்திரன் சாப்பிட்டு மிகுந்த அன்னம் இவைகளை சாப்பிடக்கூடாது. சூத்திரனுடைய அன்னத்தை புசித்தவனுடைய பிரம்ம தேஜஸ் அழியும். சூத்திரனிடம் சமைக்கப்பட்ட அன்னத்தை சாப்பிடக்கூடாது. வேறு வழியின்றேல் ஒரு பொழுதுக்கு தேவையான அளவு அரிசி காய்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். உத்தமர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பிராமணன் உத்தம நிலையை அடைவான். அதமர்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டால் சூத்திர தன்மையை அடைவான். அத்தியாயம் 5. 1000 பற்களுடன் மீன்கள், சிவப்பு மீன், கும்பலாக திரியும் மீன்கள், சிங்கமுக மீன்கள், முள் நிறைந்த மீன்கள் முதலானவைகளை ஹவ்ய கவ்யங்களில் நியமிக்கப்பட்ட பிராமணர்கள் சாப்பிடலாம். மற்ற கர்த்தா முதலானோர் சாப்பிடக்கூடாது. அனைவருமே மற்ற சமயங்களில் சாப்பிடக்கூடாது. வேத மந்திரங்களால் தீர்த்தம் தெளிக்கப்படாமலும் வெறுமனை கொல்லப்பட்ட விலங்குகளை பிராமணன் எந்நாளும் சாப்பிடக்கூடாது. வேத மந்திரங்களால் தீர்த்தம் தெளிக்கப்பட்ட யாகங்களில் கொடுக்கப்பட்ட மாமிசத்தை சாப்பிடுவது ஆசாரமானது. பிராமணன் இறந்தால் சவத்தை சூத்திரனை சுமக்க சொல்லக்கூடாது. அவ்வாறு செய்தால் இறந்த பிராமணனுக்கு சொர்க்கலோகம் கிட்டாது. சிறுமியாயினும் யுவதியாயினும் முதியவளாயினும் எந்த பருவத்திலும் பெண்ணானவள் தன் இல்லத்திலும் கூட சுதந்திரமாக எந்த செயலையும் செய்யக்கூடாது. பெண் பால பருவத்தில் தந்தையின் வசத்தில் இருக்க வேண்டும். யுவதி கணவனுக்கு வசப்பட்டு இருக்க வேண்டும். கணவன் இறந்து போன பிறகு புத்திரர்களின் வசத்தில் இருக்க வேண்டுமே அல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. ஒரு பெண் தந்தை, கணவன், புத்திரன் இவர்களை விட்டு தனித்திருக்க விரும்பக்கூடாது. அப்படி இருந்தால் பிறந்த வம்சத்துக்கும் புகுந்த வம்சத்துக்கும் நிந்தை ஏற்படும். எப்போதும் சிரித்த முகத்தோடு வீட்டு வேலைகளில் திறமை படைத்தவளாக, பொருட்களை நல்லபடி பேணி பாதுகாப்பவளாக, வீண் விரயம் செய்யாதவளாக இருக்க வேண்டும். தந்தை ஒரு பெண்ணை யாருக்கு மனம் புரிவிக்கிறானோ அல்லது சகோதரன பெண்ணை யாருக்கு மனம் புரிவிக்கிறானோ அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்ய வேண்டும். அவன் இறந்த பிறகு அவனுக்கு சிராத்த முதலான கிரியைகளை நடத்தி வர வேண்டும். சீலமற்றவனாயினும் பரத்தையர் சேர்க்கை கொண்டவனாயினும் வித்யையும் நற்குணங்களும் அற்றவனாயினும் பதிவிரதையான பெண் கணவனை எப்போதும் தெய்வமாக பூஜிக்க வேண்டும். கணவன் இல்லாமல் வேள்வியோ விரதமோ நோன்போ எதையும் பெண்கள் ஏற்றுதல் கூடாது. கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே மனைவிக்கு சொர்க்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். கணவன் இறந்த பிறகு பதிவிரதையான பெண் காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டுமே அல்லாமல் மற்றொருவன் பெயரை கூட உச்சரிக்க கூடாது. பதிவிரதையான பெண் கணவன் இறந்த பிறகு பொறுமையோடு நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். கணவனுக்கு செய்ய வேண்டிய சிராத்தம் முதலானவைகளை செய்ய வேண்டும். நாவிற்கு சுவை தேடாதவளாக, சம்போகத்தை வேண்டாதவளாக, உயிரோடு இருக்கும் வரை பிரம்மச்சாரியத்தோடு இருக்க வேண்டும். எனவே கணவன் இறந்த பிறகு மனைவி பிள்ளைகள் அற்றவளாக இருப்பினும் வேறொரு ஆணை நாடாமல் கற்புள்ளவளாக இருந்தால்
நித்திய பிரம்மச்சாரிகளைப் போல ஸ்வர்கலோகத்தை அடைவாள். பதிவிரதையான பெண்ணுக்கு எவ்விடத்திலும் இரண்டாவது மனம் விதிக்கப்படவில்லை. மனைவிக்கு அந்திம கிரியைகளை செய்து சாஸ்திர முறைப்படி அனைத்தையும் முடித்த பின்னர் வேறொரு பெண்ணை மணந்து மீண்டும் வைதீக அக்னியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தியாயம் 7. 4 வருணத்தாரும் தத்தமது தர்மங்களை பற்றுதலோடு கடைபிடித்து ஒழுகுவதற்கும் 4 ஆசிரமத்தாரையும் நன்கு காப்பதற்காகவும் அரசன் படைக்கப்பட்டான். அத்தியாயம் 8. பிறப்பால் மட்டுமே பிராமணனான ஒருவர், அதாவது வேத நூல்களை கல்லாத அல்லது வேதங்கள் கூறும் செயல்முறைகளை கடைபிடிக்காத ஒருவன் ஆளும் மன்னன் விரும்பின் சட்டங்களுக்கு விளக்கம் அளிக்கலாம், அதாவது நீதிபதியாகவும் செயலாற்றலாம். அப்பணியை ஒரு சூத்திரன், அவன் எத்தனை கற்றவனாக இருந்தாலும் ஒரு காலம் செய்தல் ஆகாது. சூத்திரனை சட்டப்பொருள் கூறுவனாக கொண்ட ஒரு அரசு சதுப்பு நிலத்தில் சிக்கிய பசு போல ஆழ்ந்து மூழ்கிவிடும். சாதுக்களுடைய தர்மத்தை அனுசரிப்பவன் மாதத்துக்கு 2 வட்டியை பிராமணனிடம் வாங்கலாம், 3 வட்டியை சத்திரியனிடம் வாங்கலாம், 4 வட்டியை வைசியனிடம் வாங்கலாம், 5 வட்டியை சூத்திரனிடம் வாங்கலாம். அகந்தையினால் பிராமணனிடம் வந்து இப்படி செய் அப்படி செய் என்று தர்மோபதேசம் செய்யும் சூத்திரனுக்கு அவன் அகந்தை அழியும் வண்ணம் அரசன் கொடுக்க வேண்டிய தண்டனை யாதெனில், எண்ணெயை நன்கு காய்ச்சி அவன் நாவிலும் காதிலும் ஊற்ற வேண்டும். இதுவே தண்டனை. வைசியனுக்கும் சூத்திரனுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டு வசை பேசினால், வசை மாறி பொழிந்தவன் வைசியன் என்றால் அவனுக்கு 250 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். சூத்திரன் என்றால் 500 பணங்கள் அபராதம் விதிக்க வேண்டும். சூத்திரன் பிராமண சத்திரிய வைசியர்களை எந்த அங்கத்தால் அடிக்கிறானோ அந்த அங்கத்தை வெட்ட வேண்டும். இதுவே மனுசாசனம். அவன் கையாலோ தடியெடுத்தோ அடித்தால் அடித்த கையை வெட்ட வேண்டும். கோபத்தோடு காலால் உதைத்தால் காலை வெட்ட வேண்டும். சூத்திரன் அகங்காரத்தால் பிராமணனுடன் சமமான ஆசனத்தில் உட்கார்ந்தால் இடுப்பின் பின்புறத்தில் சூடு போட வேண்டும். சூத்திரன் அகங்காரத்தால் பிராமணன் மீது காரி உமிழ்ந்தால் அவன் உதடுகளை அறுக்க வேண்டும். பிராமணன் மீது சிறுநீர் கழித்து அவமானப்படுத்தியவனின் சிறுநீர் கழிக்கும் உறுப்பை அறுக்க வேண்டும். பிராமணன் மீது மலத்தை எரிந்தவனின் குதத்தை அறுக்க வேண்டும். பிராமணன் முடியை பற்றி இழுத்த சூத்திரன் கைகளை எந்த தயக்கமும் இன்றி வெட்டி எறிய வேண்டும். தாடி, மீசை, கழுத்து, குறி இவைகளை பற்றி இழுத்தவனுக்கும் இதே தண்டனை விதிக்க வேண்டும். பிராமணன் அல்லாத ஒருவன் பிராமண பெண்ணை அடைய நினைத்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். ஒரு பெண் தன்னை விட உயர்குலத்தானை மணக்க நினைத்தால் அது தவறல்ல, அவளுக்கு தண்டனை எதுவும் இல்லை. ஆனால் உயர்குலத்து பெண் தன்னை விட தாழ்ந்தவனை மணக்க விரும்பினால் அது சரியல்ல. அவளை அடக்கி வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும். ஒரு பிராமணன் சூத்திரனின் பணியை விலை கொடுத்தோ அன்றியோ கட்டாயப்படுத்தி பெறலாம். ஏனெனில் சூத்திரர் பிராமணருக்கு ஏவல் செய்யவே படைக்கப்பட்டுள்ளனர். பிராமணனின் ஏவல் பணிகளை புரிவதால் சூத்திரன் மறுமையில் நல்வாழ்வை பெறுவான். எஜமானன் அவனை வேலையை விட்டு போக சொன்னாலும் கூட இம்மையில் செய்யும் இந்த பணிவிடையால் மறுமை இன்பம் கிட்டுவதால் அவன் இறுதி வரை பணிபுரிய வேண்டும். ஏவலர்கள் 7 வகையினர். போரில் சிறைப்பிடிக்கப்பட்டவன், பக்தியோடு தொண்டு புரிய வந்தவன், வைப்பாட்டியின் மகன், விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை, பிறரால் கொடுக்கப்பட்ட அடிமை, பரம்பரையாக பணி செய்பவன், அபராத தொகையை வேலை செய்து தீர்ப்பவன் என்னும் 7 வகையினரே ஏவலர்கள் ஆவர். தன் வேலைக்காரனிடம் உள்ள செல்வத்தை பிராமணன் கைப்பற்றலாம், தவறில்லை.
ஏனெனில் எஜமானனான பிராமணனுக்கே அந்த தனம் சொந்தம். அத்தியாயம் நன்றி. 9. நன்றி மீரா, நன்றி. அத்தியாயம் 9 இருந்து நான் படிச்சிடுறேன். ஓகே. அத்தியாயம் 9. புருஷர்கள் இரவும் பகலும் ஸ்திரீகளை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் பெண்கள் கண்ணுக்கு